Hi viewers, welcome to TAMIL360 TV. Copper vessels la தண்ணி குடிக்கிறனால என்னென்ன benefits தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனுஷனுக்கு தெரிய வந்த முதல் எலிமெண்ட் அப்படினா அது செம்பு தான். மெட்டல்லையே காப்பர்ல மட்டும் தான் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. செம்பு பாத்திரத்திலயோ இல்ல பாட்டில்லையோ 8 மணி நேரத்துக்கு மேல தண்ணி ஊத்தி வெச்சோம்னா செம்புல இருந்து some of the ions ரிலீஸ் ஆகும். காப்பர்ல ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு செம்பு யூஸ் ஆகுது. காப்பரை ஃபுட்டாவோ இல்லை வாட்டராவோ இன்டேக்காக எடுத்துக்கலாம். அதனால நம்ம உடம்புக்கு நிறைய வழியில் நன்மைகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், புற்றுநோயை எதிர்த்து போராடுது. காப்பருங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸையும் எதிர்த்து போராடுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் அதனால வர ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இந்த ரெண்டும் தான் நம்ம உடம்புல கேன்சர் வரதுக்கான பெரிய காரணமாக இருக்குது. காப்பர் மெலனினை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஸ்கின்க்கும் ஐஸ்க்கும் கலர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்லேருந்து வர யூவி ரேஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட் ஒன், வெயிட் லாஸ். நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறதுக்கு, எடையை குறைக்கிறதுக்கு காப்பர் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதும் கூட நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக காப்பர் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதிகமாக கொழுப்பு கரையும்னு அர்த்தம் இல்லை. அடுத்து தேர்ட் ஒன், கண்ட்ரோல் ஏஜிங். வயசாகிறத கண்ட்ரோல் பண்ணும். காப்பர் பேஸ்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறைய கிடைக்குது. காப்பருங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, செல்ஸை ரீஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸில் வர சுருக்கம், கோடு இதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஃபோர்த் ஒன், ஹை பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. காப்பர் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். குழந்தையில இருந்தே காப்பர் குறைபாடு இருந்ததுன்னா ஹை பிளட் ப்ரெஷர் உருவாகும். பெரியவங்களுக்கும் காப்பர் குறைபாடு இருந்ததுன்னா ஹை பிளட் ப்ரெஷர் உருவாகும். ஃபிஃப்த் ஒன், தைராய்டு கிளான்ஸை ரெகுலேட் பண்ணுது. நம்ம உடம்புல காப்பர் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலோ இல்லை தைராய்டு ஹார்மோன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ அவங்களுக்கு காப்பர் குறைபாடாக இருக்கலாம். செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான அளவு காப்பர் கிடைக்கும். செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறனால செம்பு கரைஞ்சு தண்ணியில் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுதுங்கிறது ஒரு தப்பான மீனிங். செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சா செம்பு கரையாது. செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது தண்ணியில் இருக்க கெட்ட பாக்டீரியா வளராமல் தடுக்க முடியும். அதனால் தண்ணி சுத்தமாக இருக்கும். தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ஐடியா அப்படின்னா அது செம்பு பாத்திரம் தான். செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது செரிமான பிரச்சனை வரவே வராது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.